பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த அடைக்கலங்களில் வாசம் பண்ணுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியத்தை குறித்து இந்த 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நம்முடைய நடக்கை, நம்முடைய செய்கை, நம்முடைய பேச்சு, நாம் கேட்கிற காரியம், நம்முடைய பார்வை. ஒரு மனிதனில் மாற்றம் உண்டாக வேண்டிய காரியங்கள். ஒருவனுடைய இருதயத்தில் உண்மையான மாற்றம் உண்டாகும் போது அவனுடைய பார்வையில், அவனுடைய பேச்சில், அவனுடைய நடக்கையில், அவனுடைய செய்கையில், அவன் கேட்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் அந்த மாற்றம் வெளிப்படுவதை பார்க்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதியாய் நடந்து. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடைகளை காத்துக்கொள் என்று. தாவீது சொல்லுகிறார், என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று. உளையான சேற்றிலிருந்து என்னையும் உங்களையும் தூக்கி எடுத்து அவர் கண்மலை மேல நிறுத்தி என்ன செய்தாராம்? அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நாம கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று சங்கீதம் 1 அப்படித்தானே ஆரம்பிக்கிறது. பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. நம்முடைய நடக்கையில கவனம் தேவை. அது மாத்திரமல்ல, செம்மையானவைகளை பேசுகிற காரியத்துல கவனம் தேவை. என்ன பேசுகிறோம்? நாம் வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பல நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம். வீணானவைகளை பேசுகிறோமா? வீண் காரியங்களை பேசுகிறோமா? புறங்கூறுதலை நாம் சொல்லுகிறோமா? அருவருப்பானவைகளை, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறோமா? என்ன பேசுகிறோம்? பேசுகிற காரியத்தில் கவனம். அது மாத்திரமல்ல, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து செய்கையிலே கவனம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மில் வெளிப்படாதபடிக்கு ஒரு தேவ பிள்ளை தன் செய்கைகளை குறித்து, தன் கிரியைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. இரத்தம் சிந்துவதற்கான யோசனை என்றால் பிறரை குறித்து தீமையான காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அதை நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும்னா அவங்க மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரும். அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. செவியை அடைக்கணும். பொல்லாப்பு காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன். பொல்லாப்பானதை காணாதபடிக்கு என்னன்னு பார்ப்போன்னு கூட போய் பார்க்கக்கூடாதான். இப்படி தன்னை காத்து கொள்ளுகிறவன் எவனோ 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்களுக்குரியதை உங்களுக்கு தர அவர் சித்தமாயிருக்கிறார். ஆனால் நம்முடைய நடக்கை நிமித்தம், நம்முடைய செயல்களின் நிமித்தம், நம்முடைய பேச்சு நிமித்தம், நம்முடைய பார்வை நிமித்தம், நாம் கேட்கிற தேவையில்லாத காரியங்கள் நிமித்தம் அவைகள் நமக்கு தடைப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசி உணர்த்துகிற காரியம் இதுதான். உன் நடக்கையை குறித்து கவனமாயிரு. உன் பேச்சை குறித்து கவனமாயிரு.
உன் செய்கையை குறித்து கவனமாயிரு. நீ என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து கவனமாயிரு. உன் பார்வையை குறித்து கவனமாயிரு. இதிலே நீர் சீர்படுவாய் என்றால் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தினீரப்பா. எங்களுக்குரியதை நீர் எங்களுக்கு தர சித்தமாக இருக்கிறீர். ஆனால் எங்கள் கிரியைகள் நிமித்தம் அவைகளை நாங்களே தடுத்து வைத்திருக்கிறோம். எங்களை மன்னித்து கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்குள்ளே மாற்றம் தாரும். உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.